பிரதமர் மோடி 26, 27ஆம் தேதிகளில் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது தொடர்பான விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வருகை கூறியிருக்கிறார். குறிப்பாக வருகின்ற 26 சனிக்கிழமை அன்று மாலை 7:50க்கு தூத்துக்குடி விமான நிலையம் வரக்கூடிய அவர் மாலை 8:30 மணிக்கு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த பகுதிக்கு வருகை தர இருக்கிறார். அதே போல 8:30 9:30 மணி வரை இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு அங்கிருந்து 9:40க்கு தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து திருச்சிக்கு புறப்பட்டு இரவு 10:35க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய விமான நிலையம் சென்றடைந்து அங்கு தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சியில் தங்கி காலை சரியாக 27ஆம் தேதி காலை 11 மணி அளவுல ஹெலிபேட் மூலியமாக புறப்பட்டு குறிப்பாக திருச்சியில் இருந்து நடைபெறக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு சரியாக 11:50க்கு அங்கே சென்றடைகிறார். பிறகு 12 மணிக்கு கோவிலுக்கு செல்வதற்கான அந்த திட்டமிடல்கள் செய்யப்பட்டிருக்கிறது. கோவிலில் சுமார் 1.5 மணி நேரம், அதாவது 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறார். குறிப்பாக இசைஞானி இளையராஜாவுடைய கச்சேரி, அதே போல கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய அந்த பகுதிகளை முழுமையாக பார்வையிட்டு அங்கு சிறப்பு வழிபாடு செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற இருக்கிறது. பிறகு கோவிலிலிருந்து 1:35க்கு புறப்பட்டு மீண்டும் திருச்சி விமான நிலையத்திலிருந்து மற்ற நிகழ்ச்சிகள் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக அவர் மாலத்தீவு பகுதியில் நடைபெறக்கூடிய சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். அதே போல கேரளாவில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்று தற்போது தமிழ்நாட்டிற்கு 2 நாள் பயணமாக வந்த பிறகு இங்கிருந்து டெல்லி செல்ல திட்டமிட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நந்தா, நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.